ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா கைப்பற்றது அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது. ஸோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து பிடுங்கணும்னா கண்டிப்பாக வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் இவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா போர்க்குடி தூக்கினா தான் தூக்க முடியும். ஸோ உட்கட்சியிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ன்ற மாதிரி இபிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ்ஏ அறிவிச்சாரு. அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதவி அது பார்த்தீங்கன்னா அதிமுகவோட தோல்வி அடைஞ்சுன்னா எதிர்க்கட்சி தலைவர் பதவி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான்ற மாதிரி பேசி வச்சிருந்தாங்க. பட் தோத்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த பதவியில நான் தான் அமர்வேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லி அதுக்கும் விட்டு கொடுத்தாரு ஓபிஎஸ். ஆனால் இப்போ இப்படி கிடையாது. இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா 2026 யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அந்த 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கிட்டாருன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கலாம். இல்லை டெல்லி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி திருப்பி மத்தியில் அவங்க தான் ஆட்சிக்கு வரானா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்.